ப்ரொடியூசர் சாரை பார்க்கணும். ப்ரொடியூசர் சார்லாம் பார்க்க முடியாது, போப்பா மொத. இதோ குமார் வந்துட்டாங்க குமார். நீ எத்தனை நாள்ரா சினிமான்னு சுத்திட்டு இருப்ப? வாழ்க்கையில நான் சொல்ற வேலைக்கு ஒழுங்கா போனேனா நல்லா இருப்ப, இல்லைனா பிச்சை எடுத்துக்கிட்டு அலையணும் கண்ட பய மாதிரி. பா நான் சம்பாதிப்பேன்ப்பா. போடா, உன்னை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. மொக்க ஸ்கிரிப்ட் ஆவுனா ப்ரொடியூசர் பார்க்க வந்துடுறாங்க. டேய், உன்னை யாரா உள்ள விட்டது? ஒழுங்கா வெளியில போறியா இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளவா? ஸ்கிரிப்ட் என்னடா அது? போடா. பா நான் ஊருக்கு வரேன்ப்பா. எனக்கு சினிமா வேணாம்ப்பா. ஊருக்கு வந்து நீங்க சொன்ன வேலையை நான் பாத்துக்கிறேன். இல்லடி, இன்னும் எவனும் சிக்கல. வெயிட் பண்ணு, ஒருத்தர் சிக்கி இருக்கான். சிப்பா டேய் ஐயோ. லூசு, உன்னை எங்கலாண்டா தேடுறது? இங்க வந்து உட்காந்துருக்க. ஆமா, ப்ரொடியூசரை பார்க்க போறேன்னு சொன்னியே, என்னடா ஆச்சு? இல்லடி, எனக்கு சினிமாலாம் வேணாம். ஊருக்கு போய் எங்க அப்பா சொன்ன வேலையை நான் பார்க்க போறேன். இப்ப ஊருக்கு போற அளவுக்கு என்னடா ஆச்சு? இல்லடி, சினிமாவில் சேர்ந்து பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல. இந்த லட்சத்துல ஒன்னே வச்சு நான் எப்படி காப்பாத்துவேன்? இப்போ எதுக்குடா இவ்வளோ டென்ஷன்? நான் உன்கிட்ட என்னடா கேட்டேன்? காசு, பணம், வீடு வேணும்னு ஏதாவது கேட்டேனடா? நான் உன்கிட்ட இந்த எக்ஸ்பெக்ட் பண்றது உன் லவ் மட்டும் தான்டா. நீ ஒரு நல்ல டைரக்டரானா அதுவே எனக்கு போதும். உனக்காண்டி எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேன். ஓகே? நல்ல டேரக்டர்ன்ற பேர்லாம் என்னை காப்பாத்தாது. பணம் தான் என்னை காப்பாத்தும். அப்போ நீ இவ்ளோ கஷ்டப்பட்டதெல்லாம் சம்பாதிக்க தானாடா, சாதிக்க இல்லையா? நீ சொல்றதெல்லாம் கதைக்கு தான் செட் ஆகும். பிராக்டிகல் லைஃப்ல அதெல்லாம் ஒத்து வராது. எங்கனாலும் போ, ஆனா போலீஸ் இல்லாத இடமா பாத்து. அங்க போறா பாரு ஒரு பொண்ணு, அவ ஒரு ப்ராஸ்டியூட்னு எனக்கு தெரியும்டா. நீ சொல்றத வச்சுலாம் பார்த்தா அவளுக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லடா. ஏய், பென்னடி சொல்ற? ஆமாண்டா, விபச்சாரி தான் பணத்துக்காண்டி உடம்பு விப்பா. அதே பணத்துக்காண்டி தானே நீ உன் திறமைய விற்க பாக்குற. உனக்கு அந்த விபச்சாரி எவ்வளவோ போடா. சினிமாங்கிறது உடம்பு மாதிரி, படைப்பாளின்றவன்